வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. கனகம்பட்டி சித்தரின் ஜீவசமாதி தரிசனம் பண்ண இன்னைக்கு நான் போயிருந்தேங்க. வாங்க என் கூட நீங்களும் தரிசனம் பண்ணலாம். இந்த ஸ்தலம் பழனிக்கு 7 கிலோமீட்டர் அருகில் அமைஞ்சிருக்கு. எப்பவுமே குழந்தைங்க மாதிரி இந்த கோயில் கடை இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவர் வாழ்ந்த இடமான குடிலுக்கு போகலாம். இங்கே நுழைஞ்சதுமே அப்படி ஒரு வைப்ரேஷனுங்க. நம்ம பிடிச்ச சொந்தக்காரங்க பார்த்தா எப்படி நம்ம உள்ளம் பொங்க பாசத்தோடு போவோம், அது மாதிரி இருந்தது. முதல்ல குடிலில் கால் வைத்ததும் நம்மளை அறியாமல் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்பான்னு சொல்லி அவரை அப்படியே வணங்கணும்னு தோணுச்சு. அப்புறம் அங்கே அவரே ஊண்டின அரசமரம், ஐயாவின் அப்பாவின் படம், 18 சித்தர்கள், அவர் படுத்து இருந்த கட்டில், தடி எல்லாம் பார்த்து பிரமிச்சு போனேங்க. அப்புறம் சன்னதி கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு, அதாவது ஜீவ சமாதி. உச்சிக்கால பூஜை நடந்துட்டு இருந்தது. நாங்கள் போகும்போது ரொம்ப கியூ இருந்தது. ஜீவ சமாதி பார்த்துக்கிட்டே சுற்றி வந்தோம். அன்னதானம் 24 மணி நேரமும் நடந்துட்டு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான செயல். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை யாருக்கும் அன்னம் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் ஒரு முறை இந்த சித்தரின் ஜீவசமாதியை தரிசனம் பண்ண போங்க. அவருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் நீங்க பார்க்க ரொம்ப வியந்து போவீங்க. மேலும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.